தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்வியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றையோட நம்மளோட சிறப்பு விருந்தினர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் வணக்கம். வணக்கம். இந்த தமிழ்நாடு அரசியல் தேர்தலுக்கான அந்த பரபரப்பை எட்டிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான தொகுதிகளை இறுதி பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று என்டிஏவில் பாஜகவுக்கான தொகுதி, பாமகவுக்கான தொகுதி, அமமுகவுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 2019, 21, 24 இருந்தவங்க அல்லது வெளில போடவங்க திருப்பி வந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் 2019 டிடிவி பிஜேபி எதிர்த்து நின்றார் அப்படின்னாலும் 24 அவர் ஆல்ரெடி சேர்ந்து தான் அந்த தேனி தொகுதி அந்த இதில் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தோம். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் 2019 கூடவே இருந்தார், 21 கூட இருந்தார், 24 கூட இருந்தார், 26 கூட இருக்கிறதுக்கு அத்தனை தகராறு நடந்தது. ஏப்ரல் 10 அவர் அமித்ஷா வந்து எடப்பாடி ஐயாவோட கூட்டணி அறிவிக்கும் போது 2025 அன்றைக்கி அன்புமணியும் அங்கே உட்கார்ந்துருக்கணும். ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முந்தின நாள் ஒரு அறிவிக்கை விடுறாரு, அதில் அது கலைஞ்சு போச்சு. ஸோ அவர் போய் முதல்ல அதை செட்டில் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. டிடிவியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அண்ட் டிடிவி பற்றி நிறைய கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம்தான் இருக்க முடியும், அது திமுக இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அவர் வந்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஐயாவுடைய நிறைய நல்ல முயற்சியில் அது நடந்ததுங்கிறது நான் நினைக்கிறேன். இவரும் பேசிக்கிட்டு இருந்ததை விட கொஞ்சம் நிலத்தில் வந்து நின்றார், கால் பதிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால இது நடந்துச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 20+18 2024 வெற்றி பெற்ற அந்த சதவிகிதம், பிரிந்திருந்து வெற்றி பெற்ற அந்த சதவிகிதம் பாராளுமன்றத்தை விட சட்டமன்றத்தில் இன்னும் கொஞ்சம் உக்கிரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 19 18%, 21 33%ங்கிற ஒரு பொசிஷனு. இப்போ ஆக்சுவல் பிரச்சனை என்டிஏக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முதல்ல புரிய வைக்கணும். ஐயா, நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நீங்கள் உட்காந்துட்டு யார் துரோகி, யார் ஏமாத்துவா அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக யோசித்து எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் வச்சு மக்களை குழப்பறதுக்கான விஷயம் இல்லை. எண்ணம் வந்து திமுக இன்னும் ஒரு நாள் கூட சட்டசபையில் உட்காரக்கூடாது, அது மட்டும்தான் எண்ணமாக உங்களுக்கு இருக்கணும். தமிழகத்தை பற்றி, இந்திய தேசத்தை பற்றி, உலகத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை இருந்தால் அப்படின்னு முதல்ல சொல்கிறோம். ஏன்னா நிறைய கட்டுக்கதைகள், நீங்கள் அதிமுக பிரிஞ்சிருச்சு, 8 ஆயிடுச்சு, 16 ஆயிடுச்சு. நேற்றுக்கு ஓபிஎஸ் ஒரு கும்பிடு போட்டார் பாருங்கள், அந்த தேர்தல் தொகுதி பங்கீடுக்கு அப்புறம். இல்லை அந்த பேசுவாங்க இல்லையா வேட்பாளர் மேட்டரில், ஒரு நல்ல குனிஞ்சு ஒரு கும்பிடு போட்டார் பாருங்கள். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் எடப்பாடி வந்து ஓபிஎஸ்ஸை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். எத்தனை முறை வேலுமணி, தங்கமணி மற்றவங்களெல்லாம் அனுப்பிச்சு அந்த பீரியடில் 2021 பீரியடில் அவரோட சமரசத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அவர் எதையுமே கேட்குற மூடில் இல்லாமல் இருந்தாருங்கிறதெல்லாம் அந்த குனிஞ்சார் பாருங்கள், ஒரு 180 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக குனிஞ்சு ஒரு வணக்கம் தெரிவித்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு பாருங்கள். அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். எடப்பாடி அதிமுகவை ஒரு குடும்ப கட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அவரை பற்றி குற்றம் சாட்டினவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா யார்? இன்றைக்கி டிஆர் பாலு சொன்னதுனால தனியாக ஒரு கட்சியெல்லாம் ஓப்பன் பண்ணி எடப்பாடியை விமர்சிக்கிறதுக்குன்னே ஒரு மேடையெல்லாம் கூட்டி ஒரு கட்சியை நடத்துகிறவங்க. ஓபிஎஸ் யார்? பெரிய 3 முறை முதல்வர், எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம், அடிப்படையில் நல்லவர். ஆனால் குடும்பம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, தம்பி சரியில்லை, பையன் உதயநிதியோட பேசுகிறாங்கிற மாதிரி பொசிஷனு. ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்க முடியாதுங்கிற ஒரு பொசிஷனில் இருந்தார். அவர் கரை வெட்டி கட்டினா போகிறோம், அதிமுகவில் இருந்தால் போகிறோம்னெல்லாம் நடித்தார். ஆனால் ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்டாலின் ஐயாவை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. அதுவும் எங்கேயோ யாரோ ஒரு 3வது ஆள் மாதிரி அவரை வந்து ஒரு வாக்கில் பார்க்குறதும், அதுக்கப்புறம் சாயங்காலம் டாக்கில் பார்க்குறதும், இது நாடகத்தின் உச்சகட்டமாக இருந்தது. அவரோட யாரெல்லாம் இருந்தாங்களோ, இத்தனை நாள் குடைச்சல் ஏற்படுத்திட்டு இருந்தாங்களோ அத்தனை பேரும் திமுகவில் ஐக்கியமாயிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 2020 2026 25 வரைக்கும் டிவியில் நடந்த விவாதங்களில் 60% விவாதம் அதிமுக பிரிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, கழிஞ்சிருச்சு, நின்றுடுச்சு, இங்கே போயிடுச்சு, அப்படி போயிடுச்சுன்னு தான் நடந்தது. இதுக்கு யார் காரணம்? எடப்பாடியா? சேர்த்துருந்தா என்ன இருந்திருக்கும்?
சேருதான் சேர்ந்துருக்கும். இவ்வளோ நாள் எடப்பாடி அவர்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டு ஓபிஎஸ் சேர்ந்ததுக்கப்புறம் உண்மைங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரிஞ்சது. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு 1000 தகவல் தெரியும். இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியோட தாலிபான் தீவிரவாதியோட திமுகவுக்கு வந்து தப்பு பண்ண டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஒரு ராஜீவ்காந்தி மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதா, அந்த ராஜீவ்காந்தியை உடனே பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு தெரியும். அதெல்லாம் அப்புறம் விவாதிச்சுக்கலாம், அதில் தெரியும், மேட்ரு தெரியும், விடு. அது மாதிரி பிடிஆர் வந்து ஒரு 6000 கோடியை பற்றி மாப்பிள்ளையும் மச்சானும் ஒரு வருஷமாக அமுத்த போகிறாங்கன்னு சொன்ன உடனே டப்பக்குன்னு அவர் அமைச்சரவையில் மாற்றுறாங்க. ஸோ தாலிபானை விட ஐஎஸ்ஐஎஸ்ஐ விட திமுக வந்து தீவிரமாக ஒரு விஷயத்தை செய்யும். அரசியல் கட்சிக்கு தகவல்கள் நேர்மையாக வரும், அதைத்தான் பண்ணாங்க. ஸோ பிஜேபி நண்பர்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த கூட்டணி ஜெயிப்பதற்காக எல்லா வேலையும் செய்யணும். அப்படி இல்லையா அமைதியாக மே 4ஆம் தேதி வரைக்கும் அமைதியாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். தேவையில்லாத தகவல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க தான் ஜெயலலிதாவை அப்போஸ் பண்ணவங்க. ஜெயலலிதா ஒரு தாடகை, ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க. எப்போ 98லேருந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு வந்தபோது அந்த 99ல் சுப்பிரமணிய சாமி ஒரு வேலையை பார்த்த பிறகு இவங்கெல்லாம் தான் ஜெயலலிதாவை திட்டிட்டு ஒரு டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி 99லேருந்து 26 ஆயிடுச்சு, நாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனு. இதில் மூணாவது ஒரு வருத்தம் இந்த ரக பிஜேபி நண்பர்களுக்கு இருக்கிறது. 80 சீட்டு கொடுத்துருக்கலாம், 100 சீட்டு கொடுத்துருக்கலாம், கரெக்டாக 76 சீட்டு கொடுத்துருக்கணும். 13x6 13 தொகுதியில் 2வதுக்கு வந்திருக்காங்க, தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய மிருக பலம் உள்ள திமுகவுடைய பணம், அதிமுகவுடைய பிரிவு, அதை மீறி ஜெயிச்சிருக்காங்கன்னா 76 கொடுக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிச்சேரியில் வேட்பாளரை வந்து நீங்கள் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்துலாம் நிறுத்த முடியாது. அங்கே இருக்கிற லோக்கல் அந்த லோக்கலில் அந்த வார்டில் அந்த தொகுதியில் எவன் வந்து சொந்தக்காரனோ வேலை செய்கிறானோ அவனை தான் நீங்கள் நிறுத்த முடியும். அப்படி வேறு எதாவது மாற்றி நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா படுதோல்வி, யாருக்காக இருந்தாலும் படுதோல்வி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இன்னும் வரல. தமிழ்நாட்டில் இங்கேயும் அங்கேயும் பிரபலமானவர் மாற்றி பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த 27 தொகுதியை எப்படி வெற்றி பெறுறது, அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நான் மற்ற இடத்துலலாம் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். வேலை செய்கிறவன் எதை வேணாலும் சொல்லலாம், வேலை செய்யாதவங்க எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி பார்த்தா. ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் பிஜேபி 27 தொகுதி. ஆனால் மற்ற தொகுதிகளில் நிற்கக்கூடியவங்கள டைல்யூட் பண்ணாதீங்க. திமுகவை அடித்து அனுப்புவது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணுமே ஒழிய தோற்கடித்து, வேறு நாம் என்னத்தை அடிக்க போகிறோம், தோற்கடித்து அனுப்ப வேண்டியது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய தேவையில்லாமல் வேறு எதையும் பண்ண வேண்டாம். அவ்வளோ அழகாக காயினேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், 171 சீட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். இன்றைக்கி நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறது எடப்பாடி ஐயாவை முதலமைச்சர் ஆக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்காக இல்லை, அது ஏடிஎம்கே பார்த்துக்கும். இது பிஜேபி தலைமை ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு நான் தோணுது. ஏன்னா திமுகவுடைய சீட் ஷேரிங்கில் இது வரைக்கும் அந்த அளவுக்கு சுமூகமாக நடக்கலை. ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கட்சிகளும் பொதுவெளியில் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க. அது அதிமுகவுடைய இந்த என்டிஏவுடைய சீட் ஷேரிங்கிறது ஒரே ஒரு சிட்டிங்கில் நேரடியாகவே உட்காடுறாங்க. அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இவங்களுக்கு இத்தனை தொகுதின்னு சொல்லி முடிஞ்சிடுச்சு. தமாகவுக்கு கூட ஒரு இழுப்பறிங்கிற மாதிரி சொன்னால் கூட அவரும் இன்றைக்கி காலையில் அறிக்கை விட்டுட்டு எங்களுக்கான தொகுதி இறுதி செய்யப்பட்டுடுச்சுன்னு. அப்போது அதிமுக பாஜக இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. யார் முடிவு எடுக்கிறாங்களோ, யார் முடிவெடுக்க முடியுமோ அவங்கெல்லாம் உட்காந்து பேசினதுனால கரெக்டாக நடந்தது. இப்போ இந்த கூட்டணியில் அண்ணாமலையோட பங்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய இந்த தேர்தல்? இந்த கூட்டணியே அண்ணாமலையால் தான் நடந்தது. அடிப்படையில் பொதுவாக சொல்லப்படுறது என்னென்னா இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லை. இதுதான் திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு புரபகண்டாவாக இருக்குது. அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் உறவு சரியாக இல்லை. இவர் வேணால் உதயநிதி வேணால் திடீர்னு அவருக்கு ஒரு பெரியப்பா இருக்காருன்னு சொல்லி மதுரையில் போய் அழகிரியை பார்த்துட்டு வந்தார், மற்றவங்க பார்த்துட்டு வந்தாங்க, இவங்க யாரும் சந்திக்கலை. இப்போ அதனால் மதுரையில் திமுகக்கு ஓட்டு கேட்க போகும்போது நாங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறோம், இருந்தாலும் அழகிரியோட எங்களுக்கு பிரச்சனை, எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இருந்தாலும் அழகிரிட்டு பிரச்சனைன்னு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்னவோ அது இருந்துட்டு போட்டோம். இங்கே அண்ணாமலை ஈரோடு கிழக்கு தேர்தல் வரைக்கும் அதிமுகவுக்கு என்ன பண்ணால் நல்லதோ அந்த தேர்தல் ஆணையம் விஷயம், அத்தனை குடைச்சல், இதெல்லாம் அதிமுக சமாளித்து கொள்ளும் என்றாலும் பிஜேபியிலேருந்து எவ்வளோ எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் கொடுக்க முடியுமோ அதை அவர் கொடுத்தார். தவறுதல்னு ஒன்று நடந்ததுன்னா ஏப்ரல் 13 அவர் 1,30,000 கோடியை பற்றி பேசுகிறாரு, டிஎம்கே பற்றி பேசுகிறாரு, தேவையே இல்லாமல் அதிமுக ஆஜராகுது. அது அப்படியே டைவெர்ட் ஆகிடுச்சு. அந்த கோபம் யாருக்காக இருந்தாலும் வருமா வராது. நான் நோபால் போடுறேன், அவன் வந்து ஹிட் விக்கெட் ஆகணும், இந்த பால் வந்து டம்மி ஆகணும், இது என்னுடைய பிளானு. நான் நோபால் போடும்போதே நோபால் நீங்கள் கற்றுனீங்கன்னா அந்த பாலே நடக்காது. ஸோ தேவையில்லாமல்
ஒரு குடைச்சல் அதனால் வந்தது. ரெண்டாவது, முத்துராமலிங்க தேவர், அண்ணாதுரை ஐயா சம்மந்தப்பட்ட அந்த சனாதன ஒழிப்புங்கிற பற்றி பேசும்போது அவர் அழகாக ஒரு ஃபேக்ட் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. தேவையே இல்லாமல் திமுக பதில் சொல்லவே இல்லை, தேவையே இல்லாமல் அதில் வந்து அதிமுக பதில் சொல்லி அதை டைல்யூட் பண்ணிச்சு. இந்த கோபம் யாருக்காக இருந்தாலும் வரலாம். இன்னைக்கு அதெல்லாம் சரியாயிடுச்சா? எல்லாமே சரியானதுனால தான் எனக்கு தெரிஞ்சு 5 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவித்தார் இல்லையா அண்ணாமலை ஐயா, இந்த தேர்தல் எடப்பாடி அவர்களை முதல்வராக. அதாவதுங்க, ஒரு பக்கம் எடப்பாடி சட்டசபைனா என்ன, தொகுதினா என்ன, தேர்தல்னா என்னங்கிறதுல ஊறி போய் மேலே வந்தவர். 89 ஒரு எம்எல்ஏ. ஒரு பக்கம் அண்ணாமலை அரசியல்னால் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி போகிறது தான் நான் நினைக்கிற அரசியல்னு ஒரு நேர்கோட்டுக்குள்ளே வர்றவர். இவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்க்ளினேஷனுக்கு வர்றதில் ஒன்றும் தப்பே இல்லையே. கூட வெறும் ஜால்ரா கூட்டமாக இருந்ததுன்னா தவறுகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி அழகாக வெளில வந்துருக்கு. சார், அமித்ஷா எதுக்கு சார் ஏப்ரல் 10 வந்துட்டு 5-6 மணி நேரம் அவர் என்ன பேசாமல் வந்துருப்பாரா? எல்லாத்தையும் தெளிவாக பிளான் பண்ணிக்காமல் வரமாட்டாரா? இந்த இடத்துல கொடி ஏற்றணும், இப்படி ஏற்றணும், இந்த நிமிடம் ஏற்றணும்னு பிளான் பண்ணாமல் அவங்க வருவாங்களா? வந்ததுக்கப்புறமும் ஒரு 6 ஹவர்ஸ் அவர் ஏன் அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு பண்ணார்? திமுகங்கிற ஒரு ராட்சசன் எங்கே எல்லா இடத்தையும் களைச்சி விடுவான். அவனுக்கு வேண்டிய இடம் வேண்டாத இடம் எல்லாத்தையும் களைச்சி விடுவான். சசிகலாவை வைத்துக்கொண்டு அதிமுகவை கையடக்கப்படுத்தணுங்கிறது தான் திமுகவுடைய நோக்கமாகவே இருந்தது. அது வேலைக்காகலை அப்படின்னதுக்கப்புறம் வேறு விதமாக ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. யாரையும் இது வரைக்கும் அதிமுகவில் இருந்து அவங்க அரெஸ்ட் பண்ணலை, கேள்விகள் கொண்டு வரல. சும்மா தேவையில்லாமல் கவர்னரோட மேலே ஒரு பழியை போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபைலை கொடுத்தோம், இன்னும் கவர்னர் ஓகே பண்ணலைன்னு. இதெல்லாம் அபத்தமான ஒரு காரணங்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நோக்கம் ஃபஸ்ட்டு டிஎம்கே வெளில போகணும். வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு, அதை வெளியேற்றணும். பாம்பு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், கூப்பிடணும், எடுத்துகிட்டு போக வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. இப்போ எனக்கு நீ ஏசி ரூம் கொடுத்தியா, நீ மட்டும் ஏசி ரூம்லேருந்து பாம்பு அடிக்கிற, நான் மட்டும் பால்கனியிலேருந்து அடிக்கணுமான்னு முட்டாள்தனமாக போகக்கூடாது. 27 நம்ம ஸ்ட்ரைக் ரேட்டை நம்ம நிரூபிக்கணும். இவ்வளோ வருடமாக திமுக அது தமிழ்நாட்டில் வந்து செயல்படுற அதிமுகவும் திமுகவும் 4ல் 1 தோத்துட்ருக்கு. தான் போட்டியிடுகின்ற 4ல் 1 தோத்துட்ருக்கு. அதிமுகவும் அதே மாதிரி தான் 4ல் 1 தோத்துட்ருக்கு. அதாவது ஜெயலலிதா போனதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். அப்போது இவங்க 2 பேர் தான் ப்ரைம் லீடர்ஸ், ஃபைட்டர்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளோ தொகுதியில் போட்டி போடுவதற்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க 4ல் 1 தோற்றா கூட பிரச்சனை இல்லை. காங்கிரஸும் 4ல் 1 தானே தோற்றுது. 25க்கு 18 வாங்கினாங்க இல்லையா போன முறை. இவங்களும் 6க்கு 4 வாங்கினாங்க இல்லையா பாஜக, கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் மற்றவங்களும். நம்ம ஆனால் 20க்கு 4 வாங்கினோம், அவங்க பிஎம்கே வந்து கம்மியாக வாங்கினாங்கிறதுலாம். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த தொகுதி எல்லாமே அமித்ஷா பேசியிருக்காரு, பியூஷ் கோயல் பேசியிருக்காரு, அண்ணாமலை பேசியிருக்காரு, நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து தான் இது நடந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ முக்கியம் வந்து கல்யாணம், இன்னொரு பக்கம் பேய் ஓட்டுறது. இதை 2 தான் நம்ம பண்ணணும். அப்போ இந்த தேர்தலுங்கிறது அண்ணாமலை, இபிஎஸ், நயினார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இலக்கத்தில் தான் சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காரியகர்த்தா தான். காரியகர்த்தாங்கிற வந்து அவர் இருந்தால் தான் நான் பண்ணுவேன், இவர் இருந்தால் நான் பண்ண மாட்டேன்னு பேசினா அது காரியகர்த்தாவே கிடையாது. அண்ணாமலையெல்லாம் மெச்சூரிட்டி டு த கோர். அவரால் தான் எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. நாத்தாக்காவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஈவே ராமசாமியை பற்றி அவர் பேசினதுக்கெல்லாம் இவர் அமைதியாக இருந்து இவர் வந்து ஏற்றி விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டைல்யூட் ஆகிருந்திருக்கும். இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வைக்கும்போது அதிமுக வந்து பேசி விட்டது ஆட்டத்தை கலைச்சி விட்ற வேலையாக தான் நடந்தது. ஜெயக்குமார் மற்றவங்களாம் அதை தானே பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. அவர் பேசும்போது இவர் ஒன்றும் கவுண்டர் கொடுக்கல, அவர் பேசட்டும் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டார். அது ஈவே ராமசாமி ஐயாங்கிறத பற்றின விஷயம். டிஎம்கேல யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்கங்கிறத எடுத்து சொல்கிற வேலையை அண்ணாமலை பண்ணார். அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் 1,30,000 கோடி இந்த 9 பேர்கிட்ட மட்டும் இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் சொன்னார்? இவர் தானே சொன்னார். அதனால தானே மானம் போச்சுன்னு அவர் ஓடி வந்தார். ஆமாம், மானம் போச்சுன்னு ஓடி வந்தவர் கடைசியில் மானம் போகாத மாதிரியே பார்த்துக்கல, எதுவுமே சொல்லலை, எதுவுமே அவருக்கு புரியல. உங்கள் பேர் டிஆர் பாலுவா, அப்படி தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பையன்தான் எனக்கு ஒரு பையன் இருக்கானா, இல்லை அந்த கம்பெனிலேருந்து அவனுக்கு கடன் வந்திருக்கோ, அப்படியே அங்கேயும் தான் வந்திருக்கா. இப்படி வளர்கிற அளவுக்கு, சுத்தமாக பச்சையாக வளர்கிற அளவுக்கு அந்த கேஸை கொண்டு வந்து நிறுத்தினது யார்? ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் கடந்த ஒரு 3 வருட நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். அண்ணாமலை சொல்லாத ஒரு ஊழல் விஷயம், அண்ணாமலை சொல்லாத ஒரு குற்ற விஷயம், அண்ணாமலை இறங்காத ஒரு குற்ற விஷயம் எதுவுமே நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் தான் அடிப்படையில் எல்லாத்தையும் பண்ணது. அவருக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு திமுகவை அனுப்பணுங்கிறது தான் அவருடைய இலக்காகவும் இருக்க முடியும். இப்போ மற்ற கட்சிகளுக்கு என்ன சார், இப்போ 27 இதை தாண்டி இன்னும் சில கட்சிகள் கூட இருக்குது. ஐஜேகாவாக இருக்கட்டும்,
இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது, அவங்களுக்கும் ஏதோ எங்களுக்கு வர தகவல் படி அவங்களும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாங்கங்கிற மாதிரி தகவல் வருது. இல்லை ஜி, இதில் வித்தியாசம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ பாரிவேந்தர் வந்து தாமரையை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ அல்லது நான் என் சின்னத்திலே நிறுத்திக்கிறேன்னு சொல்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பட் ஏசி சண்முகம் வந்து ஆல்ரெடி அதிமுகலேருந்து வந்தவர் தான். அவர் ரெட்டையில் நிற்க, இப்போ ரெட்டலையோ தாமரையோ, ஏங்க ஒரு பூசணிக்காவா பலாப்பழமா பன்னீர்செல்வம் இருந்தது, பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு 4-8 பன்னீர்செல்வம் பேரை வச்சுக்கிட்டு நயனார் நாகேந்திரன் ராமநாதபுரத்தில் 2019 வாங்கின அதே வாக்கை திருப்பி ஓபிஎஸ்ஸால் வாங்க முடிஞ்சிருக்குன்னும் போது இன்றைக்கி வந்து ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஆனால் எது சேஃப், அது வந்து இரட்டைலையை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு தாமரை ஆகாது, தாமரை வந்து மதசார்பு கட்டுரை அப்படின்னு அர்த்தம் இல்லை. தாமரையை தேர்ந்தெடுத்துட்டோம்னா இரட்டைலை ஊழல் கட்சி அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. எதை கொண்டு போய் சேர்க்குங்கிறது ஒரு வேட்பாளருக்கு தான் தெரியும். அதை 2 பேருமே பண்ணிக்கலாமா, அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ பாண்டிச்சேரி அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே நேரத்தில் இதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 9 பாண்டிச்சேரியோட வாக்குப்பதிவான நடக்க போகுது. அங்கேயும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான அந்த தொகுதி உடன்பாடு ஒரு இங்கே எப்படி திமுக வந்து அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைங்குதோ அதே மாதிரி அங்கே காங்கிரஸ் உள்ளது ஆட்சி அதிகாரத்தில். இதை எல்லாமே தூக்கி போடுங்க. வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறாரு, நாராயணசாமி முதலமைச்சர் ஆகிறார் போன தேர்தலில், சம்மந்தமே இல்லை. நாராயணசாமி ஆகும்னா இங்கே வந்து எதுவாக இருந்தாலும் திமுகவில் கேட்டுன்ட்டு தான் போய் பண்ணிக்கிட்டு இருந்தார். எதுக்காக? நாராயணசாமிக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது. அவர் நினச்சா பிஎம்ஓவில் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு வசதி இருந்தது. ஆனால் திமுகட்ட வந்து பேசிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே வந்து இப்போ ஒரு 5 வருடமாக நடந்துட்டு இருக்கிற இந்த நமச்சிவாயம் அண்ட் அதர் ரங்கசாமி அண்ட் அதர் அரசுங்கிறது வந்து தெளிவாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்திய அரசுக்கிட்டேருந்து தான் எனக்கு பணம் வருதுன்னு தெரியும். இங்கே மாதிரி லேபிள் ஒட்டி எல்லாத்துலேயும் உதயநிதி அல்லது ஸ்டாலின்னு நம்புகிற கூட்டம் இல்லை. இங்கே வந்து ஒரு மத்திய அரசு திட்டம் வருதுன்னா அதை தேவாலய நண்பர்களை வைத்தோ அல்லது மார்க்கத்து நண்பர்களை வைத்தோ அது ஏதோ ஸ்டாலின் கொண்டு வந்து கொடுத்தா மாதிரி கொண்டு போய் கொடுக்கறதுங்கிற வேலைலாம் இங்கே நடக்கும். அங்கே கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் கொடுக்குறா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும், அது ரேஷனுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறேங்கிற ஸ்கீமாக இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்துட்டு வெளில வந்தார் ரங்கசாமி. ஸோ பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை அவங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையில் இருக்காங்க. நீங்களும் நானும் ஏன் பாண்டிச்சேரியை பேசுகிறோம்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அங்கேயே இருக்கார். ஸோ தாவேக்காங்கிறதுனுடைய தாக்கம் அதுக்கு 4000 ஓட்டு 4000% ஓட்டு வரும், 80,000% ஓட்டு வரும். அவர் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் நிற்கிறாங்க, டப்பாவே காணும் அப்படின்ற கதையெல்லாம் பாண்டிச்சேரியிலேயும் இம்பேக்ட் இருக்கும்ல, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. அதனால் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம். பட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி, ரங்கசாமி, காங்கிரஸ், திமுக எங்கேயோ இருக்குது, நடுவில் பிஎம்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் விசிகே இருக்குது, அதுக்கப்புறம் தான் டிஎம்கே வருதுங்கிறது தான் மக்களை பொறுத்த வரைக்கும், களத்தை பொறுத்த வரைக்குமான ஒரு உண்மை. அதனால தான் விசிகே அங்கே வந்து நான் தனியாக நிற்கிறேன், உங்களோட நின்றா என் பேர் கெட்டு போய்டும்னு சொல்லி அவர் போய் தனியாக நிற்கிறார். இல்லை, இப்போ நாராயணசாமி போன முறை முதல்வராக இருந்தவர், அவருக்கு இந்த வாட்டி சீட்டே இல்லைன்ட்டாங்க. பாருங்க, அவர் கொடுத்தா என்ன பண்ணுவார்? நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் போய் சேரில் முதல்ல உட்காந்துருவார். நாராயணசாமிக்குன்னு ஒரு அரசியல் இருந்ததுங்க. அந்த காலகட்டம் வந்து 2004 2014 வரைக்குமான ஒரு மன்மோகன் சிங் ஐயா அரசு நடந்துட்டு இருந்தபோது நாராயணசாமிக்கு ஒரு இம்பேக்ட் வந்து அந்த கிரண்பேடி விஷயத்தில் நடக்கும்போது வந்தது. மற்றபடி வைத்தியலிங்கம் இஸ் அ சீசன்டு பாலிட்டிஷியன். இதை பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம் அண்ட் ரங்கசாமி அப்படிங்கிறது தான் அடித்தளமாக இருந்தது. அங்கே அதிமுக கூட பெரிய வேலை செய்ய முடியாது. பாமகக்கு கூட இருக்கிற ரெஸ்பெக்ட் திமுகக்கு கிடையாது, விசிகாக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் திமுக கிடையாது. அது வேற ஒரு களம். அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தர்களை கரெக்டாக யார் அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஐபிஎல் சென்னைக்கு சூப்பர் கிங்ஸ் மாதிரி தமிழனே இல்லாத ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் நீங்கள் பாண்டிச்சேரியில் பண்ண முடியாது. ஸோ அந்த களம் வேறு. ஸோ அங்கே காங்கிரஸ் நிற்கிறாங்க ஜெயிப்பாங்கன்னு நினச்சா அது கனவு. அங்கே ஆளுநரும் எந்த ஒரு குடைச்சலும் பண்ணாமல் தெளிவாக போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது இப்போது ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்தில். ஸோ பாண்டிச்சேரி ரங்கசாமி அண்டு பிஜேபிங்கிறதுல எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுகவுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது போல, ஜெகத்ரட்சன் எப்படியாவது பாண்டிச்சேரியில் சிஎம் ஆயிடணும் அப்படின்னு ஒரு. ஜெகத்ரட்சனுக்கு கொடுத்துருக்கிறதுனுடைய நோக்கமே இந்த பார், நாங்கள் செலவு பண்ணுற மாதிரிலாம் செலவு பண்ணால் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாதுங்கிற மாதிரியான பொசிஷன் பாண்டிச்சேரி கிடையாது. பெரிய ஆள் போய் பெருசாக செலவு பண்ணாதான் முடியும்னு தான் ஜெகத்ரட்சனை அங்கே அனுப்பியிருக்காங்க அடிப்படையில். இல்லைனா அவர் அரசியலில் களத்துக்கு கீழே வந்துட்டு இறங்கிட்டு பண்ணுறவர் இல்லை.
அவர் பணம் அவர்கிட்ட தான் அதிகமாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ பாண்டிச்சேரியில் பெரிய அளவில் பணத்தை கொண்டு வந்து செலவு பண்ணணும். இந்த மாதிரி டாஸ்மாகில் வச்சு கொடுத்துலாம் பண்ணி சமாளிக்க முடியாதுங்கிறதுக்காக ஜெகத் ரட்சகன்ட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிருக்கலாம். பட் சீட் ஷேரிங்கோட அந்த மேட்டர்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸை விட அதிக சீட்டு குறைவாக ஒன்றும் திமுக நிற்கலை. இங்கே வந்துட்டு நான் 175 உனக்கு 3 சீட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அராஜகம் அங்கே நடக்கலை. திமுக திருப்பி சே ஏன்னா சிதம்பரம் உள்ளே வந்துட்டார். சிதம்பரம் உள்ளே வந்தால் திமுகவை எப்படியாவது காப்பாற்றிடுவார். ஆமாம், இங்கேயும் பார்த்தோம் இவங்க தாவேகா பக்கம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்போ உடனே போக விடாமல் தடுத்ததே சிதம்பரம் வந்து டெல்லியில் போய் திமுக தான் பெருசு, அதுதான் கரெக்டு அப்படின்னு எல்லாம் பேசிய அந்த விஷயம் இல்லைன்னா நடந்திருக்காது. இந்த தாவேகா பக்கம் ஒருவேளை இயல்பாக நடந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது என்டிஏ பக்கம் நம்ம பார்த்துட்டோம், இவ்வளோ சீட் இதாகிடுச்சு. திமுக அவசரமாக கஷ்டப்பட்டு எல்லா கட்சிகளையும் இழுத்து 26 கட்சி 27 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொல்லி முதல்வரெலாம் செய்கைலாம் செஞ்சு காமிச்சிட்டு போனார். ஆனால் இப்போ பார்த்தோன்னா அங்கேயும் திரும்பவும் நெருடல் ஆரம்பிச்சிருக்கு. பல கட்சிகள் வந்து வேல்முருகன் இன்னொரு டிவிக்கு அவர் வந்து நான் தனித்தியாக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போயிட்டார். ரொம்ப இழுபறிக்கு மத்தியில் திருமாவளவன் பல அப்படியே ஆட்டத்தை கலைச்சிருங்க. பரோட்டா சூரி சொல்கிற மாதிரி திரும்பவும் பரோட்டா கொடுங்கிற மாதிரி வாங்க. இது அத்தனையும் பொய், அத்தனையும் நாடகம். இப்போ நடக்கிறதுலாம் திமுக விஷயத்தில் நடக்கிறதெல்லாம், அதாவது முறைப்பாங்களாமா, அப்புறம் 6 ஒத்துப்பாங்களாமா, 5 ஒத்துப்பாங்களாமா, பயங்கரமாக முறைப்பாங்களாமா, 117 கேட்பாங்களாமா, 80 கேட்பாங்களாமா, 28 ஒத்துப்பாங்களாமா. வேல்முருகன் வந்து கோவப்பட்டாராமா, தன்மான பிரச்சனை ஆகிடுச்சாமா, 5 வருஷமாக எழுதாத 10 தீர்மானத்தை திடீர்னு ஒரு ராத்திரி யாரோ ஒரு முனிவர் வந்து கனவுல சொல்லி படபடன்னு 10 தீர்மானம் எழுதிட்டாராமா. எல்லாம் ஹம்பக். பிஜேபி உள்ளே வந்தாச்சு, இனி தமிழ்நாட்டில் வந்து நாம் கதை பண்ண முடியாது, சம்பாதிச்சது வரைக்கும் நிம்மதியாக எடுத்துகிட்டு கிளம்பலாம், 2 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காங்கங்கிற முடிவுக்கு திமுக வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னவோ 234லையும் ஜெயிக்க போகிற ஒரு கட்சிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இங்கே அடிதடி. இப்போ இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு படத்துக்கு ஒரு 4000 பேர் அனுப்பிச்சி வச்சு வெற்றி தேட்டரில் ஃபுல்லாக டிக்கெட்டு இன்னும் 4 வருஷம் இந்த படம் தான் ஓடுங்கிற மாதிரி ஒரு பிரமையை க்ரியேட் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆன படம் ஓட ஆரம்பித்த உடனே எல்லோரும் ஓடி வந்த கதை மாதிரி இவங்க ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. என்னவோ திமுகவில் வந்து சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், திமுக ஜெயிக்க போகிறது, ராஜேந்திர சோழனுடைய பையன் ராஜராஜ சோழன் அவ்வளோ அழகாக மாற்றி சொல்லிட்டேன், அங்கே ஒரே குழப்பம், அதில் வந்து பெரிய ஆட்சி கொடுத்துட்டா மாதிரியும் திமுக வந்து இல்லை உங்களுக்கெல்லாம் 6 கொடுக்க முடியாது, 5 தான், உங்களுக்கெல்லாம் 3 கொடுக்க முடியாது, 2 தான்னு என்னவோ ஒரு இதை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. பச்சையாக சொன்னால் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு இல்லாமல் இருந்திருந்து போன சீட் ஷேரிங் என்ன நடந்ததோ 2021 அதை அப்படியே அவங்களால ரிப்பீட் பண்ணியிருக்க முடியும். 19லையும் 24லையும் அப்படி தானே ரிப்பீட் ஆச்சு. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரிவேந்தர் ஐயா வெளில வந்தார், அது திமுகவுக்கு போச்சு. ரவீந்திர விசிகாவில் இருக்கக்கூடிய ரவீந்திரன் வந்து இதில் பானை சின்னத்துக்குள்ளேயே வந்தார். அதனால் அது வந்து திமுக உதயசூரியன் இல்லாமல் ஒரு சின்னம் மாறிச்சு. வேறு ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? அப்போ 21க்கு 24க்கு மட்டும் மாறுற அளவுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு? தேமுதிகவை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு வந்து எப்படியாவது உள்ளே கொண்டு வரணுங்கிறது எதுக்காக வந்தது? ஒவ்வொரு மணியாக அவுத்து பாருங்கள். அன்புமணியை பிரச்சனை கொடுக்கணும், அவங்க அப்பா வச்சு எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. அவர் சொல்லாதது என்னென்னா, ஒரு முறை நான் ப்ராக்ரஸ் போர்ட்டில் கையெழுத்தே போடலை, அன்புமணியை அவனே என் கையெழுத்தை போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற அளவுக்கு பையனை பற்றி குற்றச்சாட்டுகள், ஊழல், அது இதுன்னு 1000 விஷயங்களை பேசினார். அப்படியே தோற்று போச்சு. பாமகவில் 95% பேர் அன்புமணியோடு தான் நின்றாங்க. இப்போ அவர் வந்து அவரை திமுகக்குள்ளே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணாங்க. அது வாழ்வுரிமையையும் விசிகாவையும் பாதிச்சுது. ஏன்னா அவங்கள ஏறத்தாழ ஓட்டி விட்டாச்சு, அன்புமணியை சமாளிச்சுக்கல. பட் ராமதாஸ் அப்படி பண்ண முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே தான் அப்போசிஷன். சீட்டு கீட்டுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. சீட்டு நோட்டு எல்லாம் ஒழுங்காக டிஎம்கேலேருந்து பேக்டு பார்சலாக வந்துடும், ஸ்விக்கியில் வர்ற உப்புமா மாதிரி வந்து சேர்ந்துடும், ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது எதுக்காக பண்ணாங்க அப்படி சொன்னால், ஒரு பக்கம் அன்புமணியை ராமதாஸ் போய் இப்போ பேச போகிறார், அடுத்த 10 நாள் மாற்றி அவரை பற்றி பேச போகிறார். வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனும் வெளில போய் எதுவுமே வேஸ்ட்டுங்க, வன்னியருக்கு நாம் தாங்க பார்த்துக்கணும், நம்ம தன்மானத்தை ஏங்க நம்ம வந்து அதிமுக கட்டியும் திமுக கட்டியும் அடகு வைக்கணும், நாம் எழுச்சியாக நிற்போம் அப்படின்னு ஒரு கதை விடணும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனை, அவருடைய வாக்குகள் விஜய்கிட்ட போயிடுங்கிற ஒரு பயம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. கரூரில் ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாம் மாறிடும்னு நினச்சாங்க, அது அப்படியே உல்ட்டா ஆகிப்போச்சு.
இப்போ அவர் மாட்டுக்கு அமைதியாக இருக்கார் விஜய். அவருடைய வாக்குகள் என்னவோ அது ஒழுங்காக வந்து விழப்போகுது. அது எத்தனை நாத்தாக்கா கிட்டேருந்து போகும், எத்தனை விசிகா கிட்டே போகும், எத்தனை திமுக கிட்டேருந்து போகுங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ பயங்கர ஒரு ஹம்பக் ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. என்னவோ சீட்டில் பெரிய 170 சீட்டில் நின்றா போன முறை திமுக வெற்றி பெற்றது 133 தானே. அப்போ என்ன பெருசாக கைட்டு மாட்டிட போகிறீங்க இந்த இன்கம்பன்சியில்? ஒரு 5 வருஷம் அற்புதமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு அப்படி என்ன பண்ணிட்டு போகிறீங்க? காலையில் சோறு போட்டேன்னு உடனே ஆளாளுக்கு 2 வாட்டி ஓட்டு போட போகிறானா? வாய்ப்பு அவசியமே இல்லை. உங்ககிட்ட மக்களும் கேட்கல. நீங்களாக வழி அறிஞ்சு செஞ்ச ஒரு விஷயந்தான். மதக்கலவரம் வரும். எங்கே வந்தது? எனக்கு தெரிஞ்சு கீழ்வெண்மணி தெரியும், அதுக்கப்புறம் மாஞ்சோலை தெரியும். அதுக்கு மேலே வேறு என்ன ராமநாதபுரத்தில் ஒன்று நடந்தது. அதுக்கு மேலே வேறு எங்கே தமிழ்நாட்டில் கலவரம் நடந்தது? யார் நடத்த போகிறாங்க? கேரளாவில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒரு ட்ராமாவாக கிரியேட் பண்ணாங்க. ஆசிஃப் உள்ளே போகும்போது பயங்கரமாக போராடி நம்ம வாங்கிடுவோம் மச்சி, இன்றைக்கி நாம் தான் காங்கிரஸ்னால் சும்மாவா 50 சீட்டு வாங்கிடுவோம் அப்படின்லாம் உள்ளே போயிட்டு திருப்பி வெளில வரும்போது பாஜக உள்ளே வந்துருன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து அனுசரித்து பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமாம், எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, போயிட்டு சீட்டு வாங்கிட்டு வர எல்லாரும் வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிற ஒரே விஷயம், பாஜக வந்துடும் அதனால் நாங்கள் சீட்டை குறைச்சிக்கிறோம், பாஜக வந்துடும் அதனால் நாங்கள் சீட்டை குறைச்சிக்கிறோம். துரைமுருகன்ட்ட போய் கேட்டாங்கன்னா தெரியும், பாஜக எப்போ வந்து பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு இருக்குதுன்னு 1.5 வருஷம் முன்னாடி சொன்னார். நமக்கு கண் கூட தெரியும் இல்லையா? போன தேர்தலில் என்ன நடந்ததுன்னு தெரியும். 13 இடத்துல 2வது இடத்துக்கு வந்தாச்சு பிஜேபி. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இனிமேல் நாளைக்கு தனியாக ஒன்று வரும், துரந்தர் 2 மாதிரி, துரந்தர் 3 மாதிரி ஏதாவது வரப்போகுதான்னு அது வந்து உட்காந்துட்டு இருக்குது. லோக்கலில் ஒரு அற்புதமான ஒரு தலைவர் ப்ளஸ் காம்பினேஷன் ஆஃப் நயனார் நாகேந்திரன் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தெளிவாக நிற்குது. தன் உயரங்களை தெரிஞ்சவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க. ஃபர்ஸ்டாக சொன்னால் காரியகர்த்தாக்கள். நீங்கள் அவங்கள ஒன்றும் தேவையில்லாமல்லாம் குடைச்சல்லாம் ஏற்படுத்த முடியாது. ஸோ வந்துரும்னு இவங்க பயமுறுத்திக்கிட்டு இருந்தால் அது ஏற்கனவே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது தலைவரை வேறு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி போகிறாங்க. நாங்கள் ஜெயித்த தொகுதிகளை கொடுக்க மாட்டோம் திமுக சொல்கிறது. நீ ஜெயித்த தொகுதியை 3க்கு 1 போன வாட்டியே நுரதள்ளி தான் தப்பிச்ச. 2006 இதே மாதிரியே மைனாரிட்டி வாங்கிட்டு நுரதள்ளி தான் தப்பிச்சிங்க. ஈரோடு கிழக்குலையும் அப்படி தான் நடந்தது. எஸ், பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் ஜெயித்தது உண்மை, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அது 2 பேர் பிரிஞ்சதுனால நடந்த ஒரு விஷயம். பிரியாமல் இருந்திருந்தால் அன்றைக்கே நல்லபடியாக நடந்திருக்கும். ஸோ இந்த என்டையர் தொகுதி உடன்பாடுங்கிறது இன்னும் திமுகவுக்காக அப்படியே ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தோட மக்கள் காத்துட்ருக்கிற மாதிரியும், அதுக்கு உங்களுக்கு இவ்வளோதாங்க முடியும், அவர் வேறு வர வைக்கணும், எல்லாரும் வந்து நல்லா வாழணும் தமிழ்நாடுன்னு நினைக்கிறாங்க. தேமுதிக 8 சீட்டு கொடுத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு அது எப்படி நியாயமாக தெரியும்? 5% வச்சுருக்க ஒரு கட்சிக்கும் ஒரு 2% விட்டுருங்க. அது 60 சீட்டில் நின்றா. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இன்ஃபேக்ட் இதை பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்கள் கூட சதவிகிதம் பேசாதீங்க. சதவிகிதம்ங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் வாக்கை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னென்னா, நான் நின்றதே 20 தொகுதி. 20 தொகுதியில் நான் எத்தனை வாக்கு வாங்க முடியும்? 2 லட்சம் இருக்குமா? மிஞ்சி போனால் 40 லட்சம் வாங்க முடியுமா? தொகுதிக்கு 1 லட்சம் வச்சா கூட அவ்வளோதானே. இப்போ 40 லட்சத்துக்கு 234 தொகுதியினுடைய 6 கோடி 5 கோடி 20, அது கூட உங்களுக்கு மூடு நல்லா இருந்தால் 6 கோடிக்கு வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என் பர்சன்டேஜ் கம்மியாக தெரியும். அசால்ட்டாக 10,000 ஓட்டை எல்லா தொகுதியிலையும் வாங்கிட்டு 23 லட்சத்தோடு உங்களுக்கு நாத்தாக்கா பக்கத்துலேயே நிற்பார். சதவீதத்தில் பேசாதீங்க, வாக்குகளில் பேசுங்க. 60% வாங்கிய கட்சி சராசரியாக போட்டியிட்ட அந்த 20 தொகுதிகளில் 40% வாக்குகளை வாங்கிய கட்சின்னு வாக்குகளை வைத்து பேசுங்க. நாம் முன்னேறி இருக்கோங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2021 விட 24 முன்னேறி இருந்தோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் சதவீதம் பேசாதீங்க. சதவீதம் பேசி ஒருத்தரை ட்ரிவலைஸ் பண்ணாதீங்க. சதவீதம் பேசி உங்களை நீங்களே உயர்த்திக்காதீங்க. சதவிகிதம்ங்கிறது வந்து ஒரு நொட்டேஷன், ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது 1 2 3ன்னு வர்ற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். வாக்குகளை பேசுங்க. இப்போ அந்த 27 தொகுதிகளில் நாம் கேட்கக்கூடிய தொகுதி 80 தொகுதி நம்ம கேட்கலாம். நமக்கு அதுதான் பெரிய வசதி. 13 இடத்துல 2வது வந்திருக்கும். ஸோ எதுலெல்லாம் ரொம்ப ஆல்மோஸ்ட் ADMK விட மேலே வந்திருக்கும். எங்கே ADMK கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஏரியாக்குள்ளே சிரமம் இருக்குது. டுவர்ட்ஸ் இந்த பக்கம் கீழே இறங்கினீங்கன்னா திருநெல்வேலி, இந்த பக்கம் இறங்கினீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க தொகுதி வெல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க. இந்த தேர்தலையே திமுகவையும் அனுப்பிச்சி வச்சுட்டு எடப்பாடியும் அனுப்பிச்சி வைக்கணும்னா ஏன் நிதிஷை நம்ம அனுப்பாமல் இருந்தோம்? 2 வாட்டி வெளியில் போனவர் இல்லை கூட்டணியில் இருந்து. ஏன் நம்ம நிதிஷ்? ஏன்னா நிதிஷ் நேர்மையானவர், நல்லவர். அந்த மாதிரி நாயுடுவை எடுத்துக்கோங்க. நாயுடு வந்து ஃபஸ்ட்டு பிஜேபிக்கு எதிராக கொடியை உயர்த்தியதே நாயுடு தான். அதற்கப்புறம் ஒரு ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியில் அவரால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியல.
ஆனால் அமராவதி எல்லாம் கொண்டு வந்தார். இன்றைக்கும் நாயுடுவை வச்சு தானே நம்ம ஆட்சி நடத்துகிறோம். அதுதானே கரெக்டு. ஒரு மாநிலத்தில் ஒரு ஆள் ஆல்ரெடி நல்லா இருக்கும்போது அவனை சாவடிச்சுட்டு நம்ம மேலே வருவோம். நம்ம என்ன திமுகவா? நான் அது இது சந்திரபாபு நாயுடு அதை ஏற்றுக்கிட்டேன். என்டிஏ கூட இருக்கும்போது தான் என்னுடைய ஆட்சி நிலையாகவும் சரியாகவும் நடத்த முடியுதுங்கிறது அவரே. இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அண்ணாமலை பேசும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இந்த மாதிரி எடுத்து சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். நம்மளால் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு டாஸ்மாகோடைய 1000 கோடி ஊழல் நீதிமன்றம் ஒழுங்காக எடுத்துச்சுன்னா பச்சையாக மாட்டுவாங்க. ரொம்ப சிம்பிள் கேஸ் அது. நேருவோடைய கேஸ் ரொம்ப சிம்பிள் கேஸ். பட் ஒன்றும் பண்ண முடியல. கொலிஜியம் இருக்கிற வரைக்கும் நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம வரப்போகிறோம். அதனால் பிஜேபி நண்பர்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு திமுகவே வெளியேற்றணும். அதிமுக, விஜய், நாத்தாக்காவோடலாம் உட்காந்து பேசலாம். நாத்தாக்காவோட உட்காந்து பேசும்போது ஒரு 4-5 டம்ளர் லெமன் ஜூஸ் குடிச்சு கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மற்றதுக்கெல்லாம் நார்மல் வாட்டர் போகிறோம். இவ்வளவு தான். விஜய்ங்கிறதுனால கொஞ்சம் ப்ளூ கலர் சீ வாட்டராக வச்சுக்கோங்க, அவருக்கு செட் ஆகும். இவ்வளவு தான். ஆனால் எங்கள் திமுகவோட பேசவே முடியாது. ஐஎஸ்ஐஎஸ்ஐ விட, தாலிபானை விட தீவிரமான ஒரு கூட்டம். நாட்டை பிரிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஒரு கூட்டம். அண்ணாதுரை காலத்தில் இருந்து அப்படி தான் அவங்க யோசித்தாங்க. திராவிட நாடே கேட்டாங்க. ஸோ தயவுசெய்து எந்த ஒரு தப்பையும் பண்ணி அனாவசியமாக குழப்பத்தை ஏற்படுத்தாங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். இப்போ விஜயோட நிலைமை என்னவா இருக்குது? ஏன்னா கடைசி கொஞ்ச நாளாக ஆளே தெரியலை. ஏன்னா தேர்தல் நெருங்க ஒவ்வொரு கட்சியும் பரபரப்பாக வேலையை ஆரம்பிக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, புது புது விஷயங்களை வெளியில் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க வேட்பாளர்கள் சந்திப்பு வைக்கிறாங்க. அதுலேயும் பெருசாக எந்த ஒரு அப்டேஷனும் வந்த மாதிரி தெரியல. எப்படி என்ன ஆகும்? இல்லைங்க, அந்த வீட்டில் ஒரு செல்ல பிள்ளைன்னு ஒன்று இருக்கிறாங்க மாதிரி நாட்டில் தேர்தலில் ஒரு செல்ல பிள்ளை நம்ம விஜய். அவர் மாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போட போகிறாங்க. ஏதாவது அவர்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் அப்படி பண்ணுவாரா, இப்படி பண்ணுவாரா, ஏதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. எப்படி நிதி நிலைமையை உயர்த்துவார்? அதுவும் தெரியாது. சிம்பிளாக ஒரு லாஜிக் உங்ககிட்ட சொன்னார். இவங்கெல்லாம் 30% கமிஷன் வாங்குறாங்க, நான் கமிஷன் வாங்க மாட்டேன். அப்போ அந்த 30% அப்படியே இலவசமாக கொடுத்துடுவேன். நல்ல லாஜிக் தானே? ஏதாவது தப்பு இருக்கா? சரி, கடனை எப்படி அடைக்க போகிற? அடுத்த கேள்வி அது தானே. எவனோ ஒருத்தன் கடன் கொடுத்தா தானே அதில் வர்ற கமிஷனை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லது பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி திமுக கடைசி இந்த 5 வருஷத்தில் 7.5 கோடி வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கேன். ஜனமில் மட்டும் சொல்லலை, திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். பட்ஜெட் வருவாய் 100-200 ஆனதுனால தான் 4.5 லட்சம் வாங்கக்கூடியது 9 லட்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது. 100 லட்சம் பட்ஜெட் வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 4.5% நீங்கள் வாங்கலாம். 4.5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. இங்கே 200 ஆனதுனால பட்ஜெட்டுடைய வருவாய் ஜிஎஸ்டி கலெக்ஷனில் டபுள் ஆனதுனால இவங்களால 9 லட்சம் கோடி வாங்க முடிஞ்சிருச்சு. வாங்கிட்டாங்க, விட்டுருங்க. இந்த 100-200 ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயாவோ அல்லது தங்கம் தென்னரசோ ஏதாவது பண்ணாங்களா? வரியை கலெக்ட் பண்ணுறதுக்கு, டபுள் ஆக்கிறதுக்கு இல்லை. எங்கேயாவது ரோடு ஹெல்மெட் எல்லாம் பிடிப்பாங்க. ஹெல்மெட் போடாமல் போனால் ஒரு போலீஸ்கார் எங்கே வாங்க அப்படின்னு வர அந்த மாதிரி இவங்க போய் எங்கேயாவது வணிகர்கிட்டலாம் பண்ணாங்களா? இல்லை. ஜிஎஸ்டியின் மூலமாக பட்ஜெட்டினுடைய என்ன பட்ஜெட் இருந்ததோ அந்த பட்ஜெட் அப்படியே டபுள் ஆச்சு. ஜிஎஸ்டியை அழகாக பிளான் பண்ணி மத்திய அரசு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக பண்ணதுனால உங்களால் தப்பிக்க முடியாமல் போச்சு. இதுதான் அடிப்படை. இன்றைக்கி கூட 100 ரூபாய் நம்ம வரி கட்டுறோம்னா 60 தான் நமக்கு திரும்ப நாட்டுக்கு வருது. 140க்கு அயோக்கிய தினம் பண்ணுறவங்க இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவங்க கடன் வாங்கிட்டாங்க. இந்த திருப்பி அனுப்புறதுக்கு இவங்ககிட்ட ஒன்றும் வழி கிடையாது. இலவசங்களை வெறுக்கிற ஒரு விஜய், இலவசங்களை வெறுக்கிற ஒரு விஜய். பட் வீட்டுக்கு ஒரு பைக்குன்னா அது எப்படி வரும்? 1 லட்ச ரூபா பைக்கு, நீ 80,000 போட்டுக்கோ, நான் 20,000 கொடுக்குறேன்னு வருமா? 80,000 இருந்தால் அவன் டிவிஎஸ் 50யாவது வாங்கிட்டு ஓட்டிகிட்டு போவான். வீட்டுக்கு ஒரு செகண்ட்ஸ்லேயே வாங்கிட்டு போய்டும். ஸோ இஷ்யூ அது இல்லை. உங்களுடைய நோக்கம், நீங்கள் எதுக்கு அரசியல் வந்திருக்கீங்கன்னு உங்ககிட்ட உங்கள் ரசிகர்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் ஏங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கல. நல்ல சுகவாசியாக வீட்டில் இருந்துக்கிட்டபடியே ஜாலியாக தேர்தலை சந்திக்க முடியும். எவ்வளோ நாள் வரைக்கும்? மே 4ஆம் தேதி வரைக்கும். மே 4ஆம் தேதி உங்கள் நெத்தியில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. 8%, 10%, 15% ஓட்டுவாங்க. 15க்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு சீட்டும் இல்லை, 220 டெபாசிட் காலி, அப்படி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை பிச்சை எடுக்கிறதுக்கு அண்ணாமலை பிஜேபிக்கு வந்த மாதிரி நோட்டா கட்சிங்கிறது இல்லை, இத்தனை சதவீதம் உள்ள அதிகமாக எத்தனையோ பேர் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி 2014 பிஜேபி இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குங்கன்னாங்க. அப்படி தான் சொன்னாங்க. பட் அது இல்லை உண்மை. ஸோ இந்த லிப்பில் நீங்கள் எப்படி வெளில வர போகிறீங்க? எந்த அரசியலுக்காக வந்திருக்கீங்க?
ரஜினி வரலன்னாலும் ஆன்மீக அரசியலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கூட தெரியாது. நம்ம சர்வேக்கு போனப்போ கூட அவங்களுக்கு விஜய்க்கு வாக்களிக்க போகிறவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் விஜய் வந்தால் என்ன செய்வாருன்னு பார்க்கும்போது நல்லது செய்வாருங்க, என்ன நல்லதுங்கும் போது அவங்களால பதில் சொல்ல முடியலை. ஆட்டி அவங்களுக்கே ஒரு தெளிவில்லை. இது ஓட்டு போகிற தொண்டருக்கு இருந்தால் பரவாயில்ல, கட்சி நிர்வாகிக்கு இதுதான் அவங்களோட புரிதலாக இருக்குது. இல்லை இதில் வந்து அதாவது இப்போ எம்ஜிஆர் வந்தால் நல்லது நடக்கும்னு நினச்சதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஒரு தாய்மை உள்ளவர் அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டாங்க. விஜய்க்கு நீங்கள் அதை மாதிரி இருக்குன்னே வச்சுட்டு போங்க. பட் நான் தான் ஸ்டெப் எடுக்கணும், விஜய் தான் சொல்லணும் நான் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன், இவங்களை ஏன் அனுப்ப போகிறேன், இவங்க தப்பு பண்ணுறாங்க எல்லாரையும் அனுப்பிடுறேன், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நான் வந்தால் எப்படி நல்லது பண்ண போகிறேங்கிறத சொல்லணுமா வேண்டாம், சொல்லலை பரவாயில்ல. இப்போ வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும்போது நாத்தக்கால பண்ண மாதிரி என்னது கொண்டாலம்பட்டியில் குமுதா இதில் அமுதா அப்படின்னு பொட்டையாக ஃப்ளாட்டாக சொல்லாமல் உங்கள் வேட்பாளரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிற அளவுக்கு அவங்களோட வேட்பாளர் இருக்கு. அது 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 நான் குறைச்சி மதிப்பிடுவேன். எதையும் நான் ட்ரிபிளைஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான்னா அவன் எப்படியோ முட்டி போதி இப்போ ஞானபீட விருது வைரமுத்து வாங்கின மாதிரி எங்கேயோ சந்தில் புந்தில் பூந்து எதையோ பண்ணி தொலைச்சி அவரே வாங்கிட்டார்ல. அவ்வளோ பெரிய ஆளே ஞானபீட விருது வாங்கியிருக்காருன்னா அப்புறம் நீங்களாம் இப்போ எழுதுறதுக்கு என்ன காரணம் இருக்குது? நான்லாம் பேனா எடுத்து தமிழே எழுதக்கூடாது, வெக்கப்படணும் இல்லையா? நான்லாம் சின்ன பையன், பட் ஸ்டில் எழுதுறதுக்கே எனக்கு அன்னிலேருந்து தமிழில் எழுதுறதுக்கே எனக்கு வரல. எழுதினா தெலுங்காக வருது. அந்த மாதிரி அவர் சந்தில் போய் ஞானபீட விருது வாங்கின மாதிரி யாரோ ஒருத்தன் முட்டி மோதி தானே வேட்பாளர் ஆகிருப்பான். முட்டி மோடி தானே இந்த 3 கோடி கேட்டாங்க 4 கோடி கேட்டாங்கங்கிற கதையெல்லாம் திமுகலேருந்து அவுத்து விட்டால் நான் சிரிப்பேன். உங்கள் திமுக வேட்பாளர் தேர்வில் நீங்கள் கேட்குற முதல் கேள்வியே உங்கள் சொத்து மதிப்பு 100 கோடின்னா பார்ப்பாங்க. 1000 கோடின்னா எவ்வளோ செலவு பண்ணுவீங்க சார்? ஒரு 200 கோடி வரைக்கும். அதெல்லாம் ரங்கநாதனே 200 கோடி செலவு பண்ண போகிறான், அதெல்லாம் பத்தாது சார், ஒரு 300 கோடி வேணாம். இல்லை அது பிரச்சனை இருக்குது சார், சொத்துக்கத்தெல்லாம் விற்று ஒரு 500 கோடி ஓகே நீ செலக்டட். இந்த கர்மத்தில் தான் திமுகவில் செலெக்ஷனே நடக்கும், குடும்பத்தை சார்ந்த அந்த 36 பேரை தவிர. அப்படி இருக்கும்போது உங்ககிட்டேருந்து நீங்கள் வேட்பாளராக வரணும்னா நான் 5 கோடி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேண்டான்ட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு நல்லது. இல்லைங்க நான் ஏதாவது பண்ணுறேன், நான் அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா வாங்க, செலவு பண்ணாமல் எங்கேருந்து நீங்கள் நிற்க போகிறீங்க? உங்ககிட்டேருந்து வாங்குறது நான் எல்லா இடத்துலையும் விஜய், மதுரை கிழக்கில் விஜய், அம்பாசமுத்திரத்தில் விஜய்னு போஸ்டர் ஓட்டுறதுக்கு நான் எங்கேருந்து போய் செலவு பண்ணணும்ல. அப்போது இந்த கதையெல்லாம் கேட்காதுங்க. பட் அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது நேர்மையாக ஸ்டாலின் மாதிரி அறிமுகப்படுத்திடாதீங்க. 4 டாக்டர் 2 இன்ஜினியர் 3 இவர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அவங்க பேரெலாம் இன்றைக்கி போய் ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டால் சொல்ல தெரியாது. 39 எம்பியோட பேரை ஸ்டாலின் ஐயா சொல்லுங்கள். நீங்கள் எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்ததுக்கப்புறம் சொல்ல தெரியாது. அப்படித்தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்காங்க. ஸோ விஜய் அட்லீஸ்ட் வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது நேர்மையாக அறிமுகப்படுத்து, ஒரு 4 வரி குறிப்பு சொல்லி அறிமுகப்படுத்து. அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க தான் கொஞ்சம் பார்த்து எழுதி இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு ஒரு தைரியம் இருக்குது, அதை பாராட்டுங்க. ஆண்டவன் கூட இருக்கான், இல்லைனா கரூர் விஷயத்தில் அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் வரணுங்கிற ஒரு எண்ணம் இந்த சமுதாயத்தின் கட்டாயமாக இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. பட் அதை நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப சுகவாசியாக ஜாலியாக இருக்காதீங்க, கொஞ்சம் உழைங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. கண்ணாடியில் ஹே விஜய் எப்படி இருக்கு, அது உடனே இப்படி காட்டும் பற்றியா, அப்படி உங்களுக்குள்ளேயாவது நீங்கள் பேசிக்கோங்க. வாய் மூட்டு உட்காண்டே இருந்தீங்க. ஆனால் தாவேக்காக்குள்ள ஒரு பிளவு இருக்கிறதா பல நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ஆனந்துக்கும் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 8 பேர் வந்து புக்கு எழுதுவாங்க, தாவேக்கா தோத்தது எதற்காக அப்படின்னு ஒரு புக்கு எழுதுவாங்க. அதுவும் சேர்ந்து விற்று தொலைக்கும். அதுதான் பெரிய கொடுமை. மே 4க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் அவரை ஹாப்பியாக விட்டுருங்க, முடிஞ்சால் அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா அவர் அதிமுக வாக்கை பிரிச்சுட்டு போகிறது இல்லை. அவர் ரசிகர்கள் வாக்கு அதிமுகவில் இருந்தால் போகத்தான் போகுது. பட் அவருடைய ரசிகர்கள் பலர் ஏற்கனவே திமுக ஓட்டு போட்டவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா கடந்த 15 வருடமாக அவருடைய படங்கள் எதுவுமே தேசியத்தை நோக்கியோ அல்லது மும்மொழியை நோக்கியோ அல்லது மக்கள் வளரணுங்கிறத நோக்கியோ இருந்ததில்லை. இந்த குப்பை திராவிட கதைகளோடு தான் அதுவும் ஓடிக்கிட்டு இருந்தது. நல்ல வேளையாக கடைசி 6 படமாக அந்த ரைடு நடத்தினதுக்கப்புறம் அவர் அரசியல் பேசலை, அது வேறு விஷயம். ஸோ லெட் ஹிம் என்ஜாய், அவனை ஜாலியாக விடுங்க. ஒரு புதுவாக வரட்டும், வர்றதில் தப்பே கிடையாது. நமக்கு எந்த பாதிப்பும் நல்லவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே, இவ்வளோ நேரம் தமிழ்நாட்டு அரசியலில் பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நேர்களும் அதை பார்த்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். வரக்கூடிய தேர்தல் தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நம்புகிறீங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற நான் நம்புறதை விட ஜூன் 2024 முதல்ல அண்ணாமலை சொன்னார், கூட்டாட்சி மட்டும்தான் தமிழக அரசியலுடைய நிலையை மாற்றும்னு சொன்னார்.
இப்போ அதை நோக்கி நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு குப்பையை வெளியில் அனுப்பிடுறோம், அதுக்கப்புறம் நல்லவங்களோட உட்காந்து பேசுகிறோம், தமிழ்நாட்டை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். கொண்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா நாம் போய் நம்ம வேலையை பார்க்குறோம். 18 மாநிலத்தில் நமக்கு வேலை இருக்குது, மத்திய அரசுல வேலை இருக்குது. ராகுல் காந்தி அடுத்தது என்ன கேள்வி கேட்பாரோ தெரியாது, 1000 பிரச்சனை இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த கூட்டாட்சிக்குள்ளே போகும்போது தான் தமிழகம் உருப்படும். பட் இப்போ நீங்கள் பேசும்பொழுது இந்த திமுகவை விளக்குவதற்கான எதுவோ அதை மட்டும் தயவு செஞ்சு பேசுங்கன்னு கேட்டுப்பேன். சார் ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் இருந்து இவ்வளோ இது பண்ணுறதுக்கு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு ஜனம் கேள்வியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.